Hello friends, welcome to my channel. This video sponsored by genreviews.online 100% trustable on site. Description link கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அசத்தலான மிக்சர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டைம் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட்டுருவீங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடல மாவு, அதில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை கையாலேயோ அல்லது விஸ்க் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா தோசை மாவு டைப்பில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் மாவு இருந்தால் தான் நல்லா பூந்தி நல்லா ரவுண்டாக அழகாக வரும். நல்லா கரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் மாவு லைட்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா மாவு ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். நல்லா ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பபுள்ஸாக வரும். நல்லா சவுண்டு எல்லாம் அமங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு இது வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துருங்க. ஆயிலே சுத்தமாக இருக்கக்கூடாது, வடித்து எடுத்துருங்க நல்லா. அவ்வளோதான், மிக்ஸருக்கு தேவையான காரா பூந்தி ரெடி பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஓமப்பொடி செய்கிறதுக்கு 1 கப் கடல மாவு, அதே அளவில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட அதிலே லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கையை வச்சோ விஸ்க் வச்சோ நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க எண்ணெய் எடுத்து லைட்டாக ஊற்றிக்கோங்க. நல்லா மொறுன்னு வரும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தூளாக இருக்கணும் மாவு. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் கட்டித்தன்மையாக தான் இருக்கணும் இதுக்கு. நெக்ஸ்ட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு இடியாப்பம் புளியறதில் அந்த மாவை போட்டுருங்க. அந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதான்னு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி நல்லா ஹீட்டில் இருக்கணும். அப்படியே புளிஞ்சு எடுத்துருங்க. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா சேமாக வேகிற மாதிரி. நல்லா ஆயில் எல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே எண்ணெயில் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்த கடலை தான் இருந்தாலும் மறுபடியும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அவல் ஆட் பண்ணி நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிக்கோங்க தோலோட. அது நல்லா போட்டால் நல்லா மணமாக இருக்கும் மிக்சர். அப்புறம் கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மொறுன்னு வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மிக்ஸுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா மணமாக இருக்கும். எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்ததுனால.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மிக்சரை. அதுக்கு ஓமப்பொடி எடுத்துக்கோங்க, நல்லா நொறுக்கி விட்ருங்க, கை வச்சு நல்லா நொறுக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் பூந்தி, கார பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க அதிலேயே. நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாக இருக்கிறதுக்காக நல்லா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சோ கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மிக்சர் ரெடி. நீங்கள் கடையில் வாங்குகிற மிக்சரை விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.